2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலய தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். பக்ருதீன், வணக்கம். திருவானைக்காவலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சலோமி, பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமானதும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமும் செங்கோற்சோழனால் கட்டப்பட்டதுமான திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோயில்ல ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி பிரம்மோற்சவ திருவிழாவான பங்குனி திருவிழாவானது பெரிய கொடியேற்றத்துடன் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி துவங்கியது. அதன் பின்னர் கடந்த மார்ச் மாதம் 8 திக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சியோட நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தினசரி பல்வேறு வாகனங்கள்ல சுவாமி எழுந்தருளி வீதி உலா கண்டறிவாங்க. 6ஆம் திருநாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த தேரோட்டமானது வெகு விமர்சையாக தற்போது அந்த சுற்றுவட்டார பகுதியில் சுற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்டுள்ள 2 பிரம்மாண்ட திருத்தேரில் சுவாமியும் அம்பாலும் ஒரு தேரிலும் அகிலாண்டேஸ்வரி தாயார் ஒரு தேரிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா அமைந்திருக்கும். பின்னர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லாம வெளி மாவட்டத்திலிருந்து அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்து தற்போது தென்னாடுடைய சிவனை போற்றி ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷங்களோடு தற்போது இந்த தேரை இழுத்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. முதலாவதாக சுவாமி அம்பாலும் எழுந்தருளி தேரை பக்தர்கள் இழுத்து வந்து நிலைக்கு வந்த பின்னர் இன்னொரு தேர், அதாவது அகிலாண்டேஸ்வரி தாயாரின் தேர் வடம் பிடித்து இழுத்து வரப்படக்கூடிய நிகழ்வு என்பது இந்த பகுதியில் நடக்குது. தற்போது 4 வீதிகளிலும் வலம் வந்தக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த தேரானது சரியாக ஒரு 10 to 11 மணிக்குள்ள மீண்டும் அந்த நிலையை அடையும் என குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பகுதியில தற்போது வெயில் அதிகமாக இருப்பதால அவர்களுக்கு நீர்மோர் பந்தல், தண்ணீர் பாட்டில் உள்ள வசதிகள்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த தேர் திருவிழாவிற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தற்போது இது தேர்தல் காலம் என்பதாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தையும் தேர்தல் அதிகாரிகள் தற்போது கண்காணித்து வரக்கூடிய காட்சியை கூட நாம் பார்க்க முடிகிறது. சலோமி, 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலய தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். பக்ருதீன், வணக்கம். திருவானைக்காவலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சலோமி, பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமானதும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமும் செங்கோற்சோழனால் கட்டப்பட்டதுமான திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோயில்ல ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி பிரம்மோற்சவ திருவிழாவான பங்குனி திருவிழாவானது பெரிய கொடியேற்றத்துடன் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி துவங்கியது. அதன் பின்னர் கடந்த மார்ச் மாதம் 8 திக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சியோட நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தினசரி பல்வேறு வாகனங்கள்ல சுவாமி எழுந்தருளி வீதி உலா கண்டறிவாங்க. 6ஆம் திருநாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த தேரோட்டமானது வெகு விமர்சையாக தற்போது அந்த சுற்றுவட்டார பகுதியில் சுற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்டுள்ள 2 பிரம்மாண்ட திருத்தேரில் சுவாமியும் அம்பாலும் ஒரு தேரிலும் அகிலாண்டேஸ்வரி தாயார் ஒரு தேரிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா அமைந்திருக்கும். பின்னர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லாம வெளி மாவட்டத்திலிருந்து அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்து தற்போது தென்னாடுடைய சிவனை போற்றி ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷங்களோடு தற்போது இந்த தேரை இழுத்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. முதலாவதாக சுவாமி அம்பாலும் எழுந்தருளி தேரை பக்தர்கள் இழுத்து வந்து நிலைக்கு வந்த பின்னர் இன்னொரு தேர், அதாவது அகிலாண்டேஸ்வரி தாயாரின் தேர் வடம் பிடித்து இழுத்து வரப்படக்கூடிய நிகழ்வு என்பது இந்த பகுதியில் நடக்குது. தற்போது 4 வீதிகளிலும் வலம் வந்தக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த தேரானது சரியாக ஒரு 10 to 11 மணிக்குள்ள மீண்டும் அந்த நிலையை அடையும் என குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பகுதியில தற்போது வெயில் அதிகமாக இருப்பதால அவர்களுக்கு நீர்மோர் பந்தல், தண்ணீர் பாட்டில் உள்ள வசதிகள்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த தேர் திருவிழாவிற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தற்போது இது தேர்தல் காலம் என்பதாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தையும் தேர்தல் அதிகாரிகள் தற்போது கண்காணித்து வரக்கூடிய காட்சியை கூட நாம் பார்க்க முடிகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.